வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்து அவளை வந்து முதல்ல வந்து கூட்டிகிட்டு வந்தோமோ அந்த இடத்துல வந்து போய் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து அவளை வந்து உடும்பு பிடி மாதிரி வந்து பிடிக்க முடியும். மற்றபடி வந்து அவளை வந்து சும்மாலாம் வந்து தடுக்க முடியாது. அவளுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மச்சம் இருக்குது போல். அதனால தான் அவள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியோ வந்து நம்ம வந்து முதல்லேருந்து வந்து ஆரம்பிக்கணும். இதை தாண்டா வந்து நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல்லேருந்து வந்து ஆரம்பிங்க. அவளை வந்து எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து வந்து போய் தேடுறதுக்கு வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு விதையை வந்து விதைச்சா தான் வந்து அது வந்து செடியாக முளைச்சி மரமாக அதுக்கப்புறம் காய் கனி எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான இது வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்த வந்து விட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவளை வந்து நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையும் பண்ணாமல் கடைசியில் வீட்டை விட்டு வந்து மல்லி தான் வந்து வெளியே வந்தாங்க. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இந்த வீட்டில் வந்து இருக்காத, முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடு, எங்கள் கூட வந்து இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயே வந்து இப்படி வந்து மக்கு சாம்பிராணி மாதிரி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. கூட்டிகிட்டு வந்தது மல்லி தானே. மல்லிக்கு இருக்கிற டவுட்டுக்கு ஏன் வந்து மல்லி வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அவன் என்ன கொலையாக வந்து பண்ணிட்டான்? கொலையெல்லாம் வந்து பண்ண கிடையாது. அது வந்து உண்மையான ரேணுகாவா இல்லை வந்து உண்மையான ரேணுகா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தானே ஒரு டெஸ்ட்டை வந்து எடுத்தாங்க. அதில் என்ன தப்பு அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் வந்துருச்சு, என்ன வந்து கொலகுத்தம் வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மிஸ்டேக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் இந்த விஜய்க்கு கூட வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையா? அதுவும் மல்லியை வந்து கேட்குறாரு, என்ன மல்லி உனக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து அவன் மேலே வந்து சந்தேகம் வந்து வந்துடுது, என்ன சந்தேகம் வந்து வந்துடுது, எதுக்காக நீ வந்து அப்படி வந்து சந்தேகம் வந்து பட்டுக்கிட்டு இருக்க? சந்தேகம் வந்தால் சந்தேகம் வருதுன்னு தான் சொல்ல முடியும். சந்தேகம் வரலன்னு வந்து சொல்ல முடியும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? டே 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 முட்டா பயல. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம்னு வந்தால் அந்த சந்தேகத்தை வந்து ஓப்பனாக வந்து பண்ணுறாங்களே, இல்லை உங்கள் மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருவீங்கன்றதுனால தான் வந்து நான் வந்து எதுவும் வந்து சொல்லாமல் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் மல்லி வந்து சொல்லாமையே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இவங்க வந்து பெருசாக வந்து எடுத்துக்காமல் இவங்க வந்து பண்ணுற விஷயம் இருக்கே, இங்கே பார்த்தீங்களா பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து என்ன வாட்டர் பாட்டிலை தலைகீழ வச்சு தூக்கிட்டு வந்து போகிறாரு. ஒரு வேளை வந்து தண்ணி இருக்கா ப்ரோ? தண்ணி இருக்குங்களா ப்ரோ அதில்? தண்ணி இல்லைங்களாம். சரி, தண்ணி வந்து கர்நாடகாக்கார மாரி வந்து மாறிட்டாரு அவரும். தண்ணி வந்து நமக்கு வந்து குடுக்காம வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, எங்கேயாச்சும் வந்து பண்ணிக்கிட்டு போட்டும். இந்த வெயில்ல மொட்டை வெயில்ல அவரு வந்து தண்ணி இல்லாம வந்து சுத்திக்கிட்டு இருக்காரே! அப்பப்பப்பா! பயங்கரமான வெயிலுங்க. உங்க ஊர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாரி வந்து இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மல்லி வந்து களத்துல வந்து இறங்கிட்டாங்க. ஒசூர் போய் வந்து இறங்கியாச்சு. இறங்கி வந்து நம்ம மனோகரம் மல்லியும் வந்து கலக்கு 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 கலக்குன்னு வந்து கலக்கி, அதுக்கப்புறம் வந்து கலக்கி ஹாஃப் பாயிலு, ஃபுல் பாயில் எல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க போல. அந்த மாரி வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருந்துட்டு எல்லாரையும் வந்து போய் பார்க்குறாரு. ஒரு ஒரு இது கீழ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுடரோட ஃபோட்டோ வந்து காமிச்சுட்டு, "இந்த பொண்ண பத்தி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டீட்டெயில் வந்து தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இந்த பொண்ணா? அந்த பொண்ண பத்தி தெரியும். ஆனா தெரியாது." அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பெரியவர் வந்து பேசுறாரு. அப்புறம் வந்து பார்க்கணுமே, நம்ம மனோகருடைய வித்தைய வந்து காட்டிடுறாருங்க. என்னடா வித்தை அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பார்க்குறீங்க. கையில வந்து பார்த்தீங்கன்னா, திடு திடு து 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 பைசா வந்து வச்சுட்டு இருக்காரு. அந்த பைசாவ வந்து வச்சுக்கிட்டு அவரு பண்ற அலப்பறை இருக்கே, நீ வந்து ஒழுங்கா இவள பத்தி விஷயத்த வந்து சொல்லி சொன்னேன்னா குடுத்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய கலெக்ஷன் மொத்தம் இன்னைக்கு வந்து குடுத்துடுறேன். அப்படி இல்லன்னா வந்து நாங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காச வந்து நாங்களே வந்து எடுத்துக்கிட்டு வந்து போயிடுவோம். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா, கையில பைசாவோட வந்து நின்னுட்டுருக்காரு. அதுவும் இல்லாம இந்த இவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறது, இத பார்க்குறது, அத பார்க்குறது. என்னடா எதனா ஒரு முடிவுக்கு வந்து வாங்கடா. என்னடா டேய்! இப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா வந்து என்னதான் வந்து பண்ணுவீங்க? எதனா ஒரு முடிவுக்கு வந்தா தானே வந்து விஷயம் வந்து முடிவுக்கு வந்து வரும். அப்படியே 2 பேரும் வந்து சும்மா சும்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா, என்ன வந்து நீ வந்து சொல்ல வர? உண்மைய வந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எப்படியோ வந்து கையுங்காலமா வந்து நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஆள வந்து போய் பிடிச்சிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தெரியல இன்னும். ஆனா, சரியான ஆள வந்து யார வந்து போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பார்க்குறீங்க. சரியான ஆள் வந்து யாருமே இல்ல. சீனுவ வந்து பிடிச்சா வந்து கண்டிப்பா வந்து அவன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கக்க போயிடுறான். அவன் வந்து கக்கிட்டு, அப்படியே வந்து ஜாலியா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி சொன்னான்னா, அந்த சுடர் வந்து யாரு? எப்படியாப்பட்டவ? எல்லாமே வந்து
தெரிய வந்துரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஈஸியா போயிட்டு அந்த கல்யாணத்த வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா, விஜய்க்கு வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து வீட்ட விட்டு வந்து அனுப்பிச்சுட்டு அப்படியே நேரா வந்து பின்னாடியே வந்து, "உங்களுக்கு வந்து யார் அந்த அதிகாரத்த வந்து குடுத்தது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு மட்டும் தான் லாக்கியே தவிர, அது வந்து யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மண்டையும் வந்து கிடையாது. அவன்லாம் ஒரு மங்குனி மண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும், இந்த இடத்துல வந்து அந்த சீனுவ வந்து ஜெயில்ல போயிட்டு வந்து புடிச்சு குடுத்தது வந்து நம்ம மல்லி தான். ஸோ, மல்லி வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்யூஸ்ட்ட வந்து போய் பார்த்து, அவங்கிட்ட இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே வந்து வெளிய வந்து வாங்கி, "நான் வந்து உன்ன வந்து நாங்க தானே வந்து புடிச்சு குடுத்தோம். இப்ப நாங்களே வந்து வெளிய வந்து விட சொல்லிர்றோம். நீ வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு ஆனா நீங்க வந்து ஒரு ஃபேவர் வந்து பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போறாங்க. ஸோ, அப்படி வந்து கேட்டு எல்லா உண்மையும் வந்து வாங்கிட்டாங்கன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கையில வந்து எதிரிங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையா வந்து மாறிடும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், சி யூ, டாடா டாடா, பாட்டா பாட்டா, டாடா டாடா டாடா.